முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். புனர்பூசம் என்பது மீண்டும் பிறப்பு, மீண்டும் எழுச்சி என்ற அர்த்தத்தை தரும் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு ப்ரகஸ்பதி. அதனால் அறிவு, தார்மீகம், மன்னிப்பு, மீள் உருவாக்கம் ஆகியவை இந்த நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மைகள். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் மீண்டும் எழும் சக்தியை உடையவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் தாழ்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் முன்னேறுவார்கள். அமைதி, பொறுமை, மென்மை இவர்களின் அடிப்படை இயல்பு. அவர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக வலிமையான மனதுடையவர்கள். குணாதிசயத்தை பொறுத்தவரை கருணை, நேர்மை, ஆன்மீக சிந்தனை, நம்பிக்கை இவை அனைத்தும் அவர்களோடு இருக்கும். ஆனால் சில சமயம் அதிக பொறுமை, அதிக தாமதம் என்ற குறையும் இருக்கும். யாரையும் எளிதில் காயப்படுத்த மாட்டார்கள். குடும்ப உறவை பொறுத்தவரை பிறந்த வீட்டில் இவர்கள் பொதுவாக அன்பும் பொறுப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தாய்ப்பாசம் அதிகம் இருக்கும். சிலருக்கு ஆரம்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் நல்ல ஒற்றுமை உருவாகும். நான் குடும்பத்திற்காக என்ற எண்ணம் அதிகம் இவர்களுக்கு. கல்வியை பொறுத்தவரை கல்வியில் இவர்கள் பொதுவாக மெதுவாக தொடங்குவார்கள். ஆனால் ஆழமாக கற்றுக்கொள்வார்கள். குரு ஆதிக்கம் இருப்பதால் வேதம், சாஸ்திரம், கற்பித்தல், தத்துவம், சட்டம் இவற்றில் திறமை பெறுவார்கள். ஒரு விஷயத்தை புரிந்தால் மட்டும் அதை முழுமையாக ஆளுவார்கள். நட்பு என்ற விஷயத்தில் இவர்கள் மிகவும் நம்பகமானவர்கள். குறைவான நண்பர்கள் உண்டு. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த நட்பை காப்பாற்றுவார்கள். நண்பர்களுக்காக தியாகம் செய்யும் மனம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவர்களின் நல்ல மனதை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்ளும் சூழல் உருவாகும். பாத வாரியாக அவர்களது இயல்பை பார்ப்போம். புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவும் செயல்திறனும் மிக்கவர்கள். தலைமை குணம் கொண்டவர்கள். நட்பில் முன்னிலை வகிப்பவர்கள். 2ஆம் பாதத்தில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உணர்ச்சி அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். அமைதியை விரும்புவார்கள். 3ஆம் பாதம் பேச்சு திறமை அதிகம், கற்றல் திறன் அதிகம், நண்பர்களும் அதிகமாக இருப்பார்கள். 4ஆம் பாதத்திலோ ஆன்மீகம், தனிமையை விரும்புபவர்கள், ஆழமான சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களது வாழ்வில் காதல் என்று சொன்னால் அது உண்மையான அன்பு, நீண்ட நாள் உறவு. ஆனால் காதல் வாழ்க்கை ஆரம்பத்தில் சற்று சிக்கலாகத்தான் இருக்கும். ஒரு முறை நம்பிக்கை வந்துவிட்டால் அவர்கள் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். காதல் எந்த விதத்தில் பொறுப்பு என்று பார்க்கும் தன்மையுடையதாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரை அரசு வேலைக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆசிரியர், ஆலோசகர், ஆன்மீகத்துறை, சட்டம் ஆகியவற்றில் அரசு துறையிலும், தனியார் துறையை பொறுத்தவரை கல்வி நிறுவனம், ஆலோசனை, கவுன்சிலிங், மருத்துவம், சிகிச்சை, எழுத்து, ஆராய்ச்சி போன்ற துறைகளிலும், லாபம் தரும் துறைகள் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு கல்வியும் ஆன்மீகமும் பயிற்சியும் விவசாயமும் நிச்சயம் இவர்களுக்கு லாபம் தரும் துறைகளாக இருக்கும். இவர்கள் பணத்தை மெதுவாக சேர்ப்பார்கள். ஆனால் நிலையாக இருக்கும். வெளிவட்டார தொடர்பை பொறுத்தவரை புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் வெளிநாட்டு தொடர்பு உடையவர்களாக இருப்பார்கள். வெளி மனிதர்களுடன் நல்ல பெயர் பெறுவார்கள். அவர்கள் பேச்சு, அமைதி காரணமாக வெளிவட்டாரத்தில் இவர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். நல்ல பெயர், நல்ல வாய்ப்பு ஆகியவையெல்லாம் இவர்களோடு உடன் பிறந்தவையாக இருக்கும். சொத்து நிலையை பொறுத்தவரை இவர்கள் மெதுவாகத்தான் சேர்ப்பார்கள். ஆனால் உறுதியாக அதை வைத்துக் கொள்வார்கள். பாரம்பரிய சொத்து கிடைக்கும் வாய்ப்பும் இவர்களுக்கு உள்ளது. சிலருக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகுதான் சொத்து சேர்க்கை அதிகமாகும். திருமணத்திற்கு பிறகு ஆரம்பத்தில் சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். பின்னர் நல்ல புரிதல் ஏற்படும். இவர்கள் மரியாதை கொடுப்பதால் இவர்கள் மாமனார் மாமியாரிடமும் மரியாதை அதிகமாக இருக்கும். மதிப்பும் அதிகமாக இருக்கும். இறை உணர்வை பொறுத்தவரை புனர்பூசத்தின் மிகப்பெரிய பலமே இதுதான். இயற்கையாகவே இறை நம்பிக்கை கொண்டவர்கள். ஜபம், தியானம் ஆகியவற்றில் விருப்பம் கொண்டவர்கள். தர்மம் செய்யும் மனம் கொண்டவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு காரணம் அவர்களது இறை நம்பிக்கை என்று சொல்லலாம். புனர்பூசம் என்பது சாதாரண நட்சத்திரம் அல்ல. இது விழுந்தாலும் எழும் வாழ்க்கை என்ற அடையாளத்தை இவர்கள் புரிந்தவர்களாக இருப்பார்கள். துன்பம் வரும்போதும் ஆனால் அந்த துன்பம் நீடிக்காது.
மீண்டும் எழுச்சி வரும். இவர்கள் வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் பொறுமை, நம்பிக்கை, வெற்றி. புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் தாமாக வெற்றி பெறலாம். ஆனால் அவர்கள் பெறும் வெற்றி நிலையானது, நிச்சயமானது, இறைவனால் அருளப்பட்டது. புனர்பூசத்தின் அதிர்ஷ்ட எண் 3, 6, 9. குருவின் எண் 6 வசதி சமநிலை, 9 தெய்வீக சக்தி. இதில் 3 என்ற முக்கியமான எண் மிகவும் அதிர்ஷ்டமானது. அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு வடிவத்தில் உள்ள சிவன், பெருமாள், மகாவிஷ்ணு, குரு பகவான். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் சிறப்பு. ஓம் குரவே நமக என்ற ஜபம் இவர்களுக்கு நன்மை தரும். அதிர்ஷ்ட நிறம் என்று எடுத்துக்கொண்டால் மஞ்சள், பொன்னிறம், இளம் சிவப்பு. மஞ்சள் நிறம் அணிவது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரும் நவரத்தினம் புஷ்பராகம். குருவின் பிரதான கல் தங்கத்தில் அணிவது சிறப்பு. வியாழக்கிழமை அதை அணிந்து கொள்ளலாம். ஆகாத நாள் என்று சொன்னால் இவர்களுக்கு புதன்கிழமை. மிகவும் முக்கியமான முடிவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். சில சமயம் செவ்வாய்க்கிழமையும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் சண்டை போடுதல், முதலீடு ஆகியவற்றை இவர்கள் தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட நாள் என்று சொன்னால் வியாழக்கிழமை மிகவும் சிறந்த நாள். ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல பலனை தரும். புதிய தொடக்கம், ஒப்பந்தம், வழிபாடு ஆகியவை எல்லாம் வியாழனன்று செய்தால் அது சிறப்பு. கூடுதல் அதிர்ஷ்டமான குறிப்புகளை சொல்கிறேன். குருவுக்கு கொன்றை கடலை மாலை நெய்வேத்தியம், மஞ்சள் குங்குமம் தரிசனம், ஆசிரியர்களுக்கு மரியாதை, குருவிற்கு மரியாதை செலுத்தினால் இவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும். எண் 3 நிறம் மஞ்சள், கல் புஷ்பராகம், தெய்வம் தட்சிணாமூர்த்தி, நாள் வியாழன். மறந்து விடாதீர்கள். புதன்கிழமையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். புதனும் செவ்வாயும் நிச்சயம் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தராத நாட்களாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இந்த வழிகளை பின்பற்றினால் அதிர்ஷ்டம் மெதுவாக அல்ல, நிலையாக உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். அதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. வழிபட வேண்டிய தலங்கள் என்று சொன்னால் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். இது நவகிரக குருஸ்தலம். புனர்பூசத்திற்கு மிக முக்கியமான பரிகார தலம். குரு தோஷம், திருமணத்தடை, கல்வித்தடை ஆகியவையெல்லாம் நீங்கி போகும். திருச்செந்தூர் முருகன் கோவில் மன வலிமையையும் வெற்றியையும் தரும். தடைகளை உடைக்கும் சக்தியை தரும். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யுங்கள். திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில் விஷ்ணு அருள் மிகுந்த தலம். பணவரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த தலத்தில் வழிபாடு செய்தால். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் சிவ குரு சக்தி சேர்ந்த தலம். வாழ்க்கையில் முன்னேற்றம், உங்களது பாவங்கள் எல்லாம் கரைந்து போகக்கூடிய அந்த தலம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில். அடுத்தது குருவாயூர் கிருஷ்ணன் கோவில். குருவும் விஷ்ணுவும் அருள் செய்யும் இடம். குடும்ப அமைதியும் குழந்தை பாக்கியமும் வேண்டுவோர் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் தரிசனம் செய்தால் மிகவும் நலம் பயக்கும். இறுதி பரிகாரமாக ஒரு ரகசியம் சொல்கிறேன். புனர்பூச நட்சத்திரத்தாரின் வாழ்க்கை ரகசியம். தாமதம் இருக்கும், ஆனால் தடை இருக்காது. நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரங்களை செய்து உங்களது தடைகளை உடைத்து வாழ்க்கையை உயர்த்துவீர்கள் என்று நம்புதலோடு நான் அன்றாடம் தொழும்பனாக பணி செய்யும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை பிரார்த்திக்கிறேன். முடிந்தால் ஒரு முறை நீங்கள் சிவகங்கை மாவட்டம் கானடாத்தான் பெரிய கோவிலில் அமைந்திருக்கும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனாய கைலாசநாதரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுகிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.